بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال القرآن المجيد: بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏழையின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் பொதுவாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரர்களால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேரடி பெற வேண்டும். இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அஞ்ச வேண்டும், படைத்தவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகளாவிய மக்களுக்கு நிலைநாட்டுவதற்காக, புரிய வைப்பதற்காக, வழிகாட்டுவதற்காக இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏழை இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் மனிதர்களுக்கு நிலைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ
வேண்டும், படைத்தவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். படைத்தவனுடைய பொருத்தத்தை பெற்றால் மட்டுமே தான் நமது வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அது இன்மையாக இருக்கலாம், மறுமையாக இருக்கலாம். படைத்தவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியான் பயணிக்கின்ற பொழுது அந்த இலக்கில் ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் படைத்தவனை பற்றி நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் இறைவன் தான் மனிதர்களை படைத்திருக்கிறார். மனிதனுக்கு தேவையான எல்லா அருள்கொடைகளையும் இன்பங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்துவிட்டு மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், ஏன் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி நீங்கள் நடக்க வேண்டும், எப்படி என்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அழைப்பு விடுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 21வது வசனம். யா அய்யுஹன் நாஸ் அப்து ரப்பக்கும் அல்லதீ خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. يا أيها الناس மனிதர்களே, அப்து ரப்பக்கும் அல்லதீ خلقكم, உங்களையும் உங்களுக்கு முன் சென்று கடந்து அழிந்து போய்விட்ட எல்லா மனிதர்களையும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்கும். அல்லாஹ்வுடைய அழைப்பு. உங்களையும் சரி, உங்களை கடந்து எத்தனை மக்கள் கடந்து சென்று விட்டால், எத்தனை காலங்கள் மனிதனுடைய இனம் சென்று விட்டதோ அவைகளையெல்லாம் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணக்கத்திற்குரியவனாக ஆக்கிக் கொண்டு அவனுக்கு அடிபணியுங்கள், அவனுக்கு இபாதத்தை நிலைநாட்டுங்கள், அவனுக்கு பணிந்து நடங்கள், அவனுடைய கட்டளையை உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரியதாக நினையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நமக்கு படைத்தவனுடைய அந்த வல்லமையும் படைத்தவனுடைய நோக்கத்தையும் ஆழமாக தெளிவுபடுத்துகிறான். இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவீர்கள், அல்லாஹ்வுடைய பயம் உங்களை இறையிலே இருக்கும். படைத்தவனை வணங்குவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய உயிர் நாடி என்று நினைத்து எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கடமையை நோக்குகிறார், அல்லாஹ்வுடைய கட்டளையை நோக்குகிறார், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று உறுதியாக நிற்கின்றார், அவனுக்கு அல்லாஹ் தஆலா இறையச்சத்தினுடைய ஒளியை, பிரகாசத்தை அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பாய்த்து வைக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனித சமூகத்தை படைப்பாளனாகிய அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுக்கின்றான். ஏனென்றால் மனிதர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான், நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காகத்தான் அல்லதி ஜஅல லக்கும் அல்-அர்த ஃபிராஷா வஸ்-ஸமாஅ பினா, நீங்கள் வாழ்வதற்காக, உங்களுக்காகத்தான் இந்த பூமியை விரிப்பாக ஆக்கி கொடுத்தேன், மனிதன் வாழும் இடமாக ஆக்கி கொடுத்தேன். வஜஅல லக்கும் அஸ்-ஸமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லதி ஜஅல லக்கும் அல்-அர்த ஃபிராஷா வஸ்-ஸமாஅ பினா, அவர்தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தக்கவாறு வானத்தை மேலாக அல்லாஹ் தஆலா முகடாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, மனிதனுடைய வாழ்க்கைக்கு நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது, நீர் இல்லாத ஒரு படைப்பு கிடையாது. எனவே மனிதனுக்காக வேண்டிய வானத்திலிருந்து நீரை இறக்குகிறோம். அவன் உண்ணுவதற்காக, பருகுவதற்காக பல வஸ்துக்களை நாம் படைத்து இந்த நீர்களின் மூலமாக உற்பத்தி செய்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். மனிதன் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, அடிபணிந்தாலும் சரி, அடிபணியாவிட்டாலும் சரி, படைத்தவனை அவன் நம்பிக்கை கொள்ளவிட்டாலும் சரி, இறைவனே இல்லை என்று அவன் விளையாடிக் கொண்டிருந்தாலும் சரிதான், அவனுக்கு படைத்தவன் உணவளித்துக் கொண்டே இருக்கிறார், அவனுடைய தேவைக்கு கீழே கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அவனுக்காக சூரியனை அவன் ஒளிமறைமையாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறார், சந்திரனை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இப்படியாக ஏராளமான அருளை மனிதனுக்கு அல்லாஹ் திறந்து வைப்பது மலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, இவைகள் எல்லாம் இறைவன் தான் படைத்தான் என்று நன்றாக திட்டவட்டமாக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொண்டு அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள், படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள். ஒரு காலத்தில் அவனுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா இவ்வளவு அற்புதங்களை, இவ்வளவு நிஅமத்துகளை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கால தவணை இந்த பூமியிலே உண்டு. அந்த பூமியில் இருக்கின்ற காலம் 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 2 நாட்களாக இருக்கலாம்.
தாயினுடைய கருவறையிலே கூட இருக்கலாம், அதோடு முடியலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த பூமியினுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட தவணை இருக்கிறது. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய பணி படைத்தவனை நோக்கி பயணிக்க வேண்டும், படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனினுடைய வசனங்களின் மூலமாக மனிதன் படைத்தவனை நோக்கி திரும்ப வேண்டும், படைத்தவனுக்காகவே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆழமாக குறிப்பிடுகிறார். மேலும் அல்லாஹ் தஆலா அதே மனிதர்களுக்கு நினைவூட்டுகிறார், இந்த உலக வாழ்க்கை இறைவனால் வாக்களிக்கப்படுகிற வாக்குகள் எல்லாம் உண்மையானது, இறைவன் கொடுத்திருக்கிற வேதம் உண்மையானது, இறைவன் சொல்கிற விஷயம் உண்மையானது, உங்களுக்கு மரணம் ஏற்படும் என்பது உண்மையானது, நீங்கள் மன்னரையை கொண்டு அடைக்கப்படுவீர்கள் உண்மையானது, இந்த துன்யாவை விட்டு மறைந்த பிறகு மறுமையில் எழுப்பப்படுவது உண்மை என்பதை ஆழமாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவின் 5வது வசனத்தில் சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸ் யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்தத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். மனிதர்களே, மனித சமூகமே, சிந்திக்கக்கூடியவர்களே, உண்ணக்கூடியவர்களே, படிக்கக்கூடியவர்களே, ஒழுங்கக்கூடியவர்களே, வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, மனைவி மக்களோடு வாழக்கூடிய மனித சமூகமே அழைக்கப்படுகிறார். யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். படைத்தவன் சொல்கின்ற வாக்களிப்பு உண்மையானது, சத்தியமானது. அவன் கொடுத்த இறைவன் குர்ஆன் உண்மையானது, அவன் அனுப்பிய தூதர் சத்தியமானது. உங்களுக்கு மரணம் உண்டு என்று உண்மையானது, நீங்கள் மன்னரையில் எழுப்பப்படுவது உண்மையானது. இந்த உலகம் வானம் நின்று கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது, இறைவனுடைய கைவசம் இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்தத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள், உலகத்தில் கிடைக்கிற சுகங்கள், உலகத்தில் கிடைக்கிற ஆசைகள், இவையெல்லாம் படைத்தவனை வணங்குவதை விட்டு, படைத்தவனுக்கு கட்டுப்படுவதை விட்டு, படைத்தவனால் ஒழுங்கப்படுகின்ற இறைவேதத்தை படிக்காமல் விடுவதை விட்டு, உங்களுடைய இறைவேதத்தை விட்டு தூரமாக்கி விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் தெளிவாக சொல்றான். மனிதனை எது ஏமாற்றும், மனிதன் எதிரே அடிமையாகி விடுவான், எதிரே மனிதன் முழுகி விடுவான் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமா சொல்றான். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தத் துன்யா. இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக பில்லாஹில் கரூர். குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய கடமைகளில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளில், அல்லாஹ்வினால் இறைக்கப்பட்ட இறைவேதத்தை பின்பற்றுவதில், நபியுடைய போதனையை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் உங்களை விளையாட வைத்து விட வேண்டாம், உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். நீங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள், நீங்கள் ஏமாளியாக இருக்காதீர்கள். உங்களுடைய பணத்திலும் சொத்திலும் ஏமாளியாக இல்லாமல் நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை விட பன்மடங்காக ஷைத்தான் உங்களுடைய ஈமானை பலகீனப்படுத்துவதிலே நீங்கள் ஏமாளிகளாக மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அடித்து நம்முடைய உள்ளத்தில் ஈமானிய வலுவை ஊட்டுவதற்கு, இந்த உலகத்தின் இன்பம் நம்மை ரப்பின் பக்கம் நெருங்குவதை விட்டு தடைக்கல்லாக மாற்றப்பட்டு விடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஈமானியர்களை அழைக்கின்றார். ஈமான் கிடைத்து விட்டது, அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், மறுமையை நம்புகிறோம், இறைவேதத்தை நம்புகிறோம், தூதர்களை நம்புகிறோம், ஆழ்வர்களை நம்புகிறோம், கபருடைய வாழ்க்கையை நம்புகிறோம், நன்மை தீமை அல்லாஹ்வுடைய புறத்தில் என்று நம்புகிறோமே. நம்மை பார்த்து அல்லாஹ் அழைப்பு, அடுத்த அழைப்பிடுகின்றார். ஏமாளியாக மாறுவது யார்? யாருடைய நிலைக்கு ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய நிலை அப்படி தரம் புரண்டு விடக்கூடாது. சூரத்துல் முனாஃபிக் 63வது சூராவுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களே, இறுதி தூதரை ஏற்றுக்கொண்ட இந்த அடியார்களே, அல்லாஹ்வுடைய ஈமானிய வலுப்பெற்றவர்களே, உலகத்தில் கிடைக்காத ஒரு ஈமான் கிடைத்தவர்களுக்கு யாருக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஈமானிய வலுப்பெற்ற அடியார்களே, ஈமான்தாரிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும். உங்களுடைய பிள்ளை செல்வங்களும், உங்களுடைய உலகத்தினுடைய பொருளாதாரம் ஈட்டுவதும் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு, அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதை விட்டு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை விட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படுவதை விட்டு, அன் திக்ரில்லாஹ் உங்களை புறக்கணித்து விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம், பராமுகமாக ஆக்கி விட வேண்டாம். முதலிடம் உலகத்தை நோக்கி இடம் கொடுத்து விடாதீர்கள். முதலிடம் இபாதத்திற்கு கொடுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கொடுங்கள், குர்ஆனுக்கு கொடுங்கள், ஹதீஸுக்கு கொடுங்கள், இறை கட்டளையின் பக்கம் திரும்புங்கள். எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும். சம்பாதிக்கிறோம் என்ற பெயரில், பணத்தை சேகரிக்கின்றோம் என்ற பெயரில், பதவி கிடைக்கும் என்ற பெயரில் நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தை புறக்கணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய கடமையை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். உலக வாழ்க்கையை மன நிம்மதியை பெறுவதற்கு, உலகத்தாரை சந்தோஷப்படுத்துவதற்கு
புறக்கணித்து விடாதீர்கள். ரப்புடைய திருப்பொருத்தத்தை இழந்து விடாதீர்கள். இதை விட ஒரு கொடூரம், இதை விட மிகப்பெரிய பாவி எதுவுமே கிடையாது. இவ்வளவு ஆழமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய வணங்குவதற்கு, இபாதத் செய்வதற்கு, திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு உங்களுக்கு இபாதத்தை நீங்கள் தடைகளாக ஆக்கி விடாதீர்கள். இது மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். எவர் ஒருவர் அப்படி ஒரு நிலையை வந்தார், உலகை விட இபாதத் பெரியது. எனக்கு அல்லாஹ்வுடைய உலகத்திற்கு அல்லாஹ் கட்டுப்படுவதை விட உலகத்தினுடைய வேலை முக்கியத்துவம், பிறரை சந்திப்பது எனக்கு முக்கியத்துவம், இபாதத்தின் பின்புறம் தான் என்று எந்த மனிதனுடைய செயல்பாடு அமைந்து விடுகிறதோ அவன் யார்? மிகப்பெரிய நஷ்டவாதி, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கான். தன்னை தானே அழிவை ஏற்படுத்திக் கொள்கிறான். இன்மையிலே அழிந்து போவான், அருமையிலே அழிந்து போவான், மன்னரையே அழிந்து போவான். யாரும் உதவிக்கு வர முடியாது. என்ன இது? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள். அல்லாஹ் தஆலா உபதேசம் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, இப்படியான காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடக்கூடாது. உங்களுக்கு இபாதத்திற்கு தடைகளாக பிள்ளையை வளர்க்கிறோம் என்ற பெயரிலே, பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம் என்ற பெயரிலே, பொருளாதாரத்தை திரட்டுகிறோம் என்ற பெயரிலே ரப்பினுடைய கட்டளையை புறக்கணித்து விடாதீர்கள். ரப்பினுடைய திருப்பொருத்தத்தை அடையாமல் என் பிள்ளையுடைய பொருத்தம் தேவை, செல்வத்தினுடைய பொருத்தம் தேவை என்று அடைந்து அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அப்படி எவர்கள் இந்த உலகத்தில் நடந்து வருகிறார்கள் அவர்கள் தான் நஷ்டவாளி. இது இறைவனுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, படைத்தவனுடைய வாக்குறுதி. படைத்தவனுடைய வாக்குறுதி உண்மையானது. எப்படி என்றாலும் உலகத்தில் நம்முடைய பார்வைக்கு உயர்வை நோக்கி சென்றாலும் நாளை மன்னரையும் மரணப்படுக்கையும் இறைவனுடைய அருகிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா ஈமான்தாரின் அடைவாளராக கொடுத்து சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவன் அடுத்து தான் எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உதவி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 38வது வசனத்தில் சொல்றான், அவன் தவிய ஹுதாய வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். உலகத்தில் யார் என்னுடைய கடமைகளை, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய நேர்வழிகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அவர்கள் வெற்றியாளர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் நடைமுறைப்படுத்துகிறார்கள், பின்பற்றுகிறார்கள், வாழுகிறார்கள் அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் புறக்கணிப்பவர்களுடைய இல்லை என்ன? சூரத்துல் தாஹா 20வது சூராவினுடைய 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَكَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنسَى. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என் உபதேசம், என் குர்ஆன், என்னுடைய இறைவேதம், என்னுடைய பேச்சு உங்களுக்கு புறக்கணித்து வாழ்கிறீர்களா? என்னுடைய கடமையை புறக்கணித்து விட்ட ஒரு வாழ்க்கையா? அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என்னுடைய உபதேசம், என் குர்ஆன் சொல்கிறது, என்னுடைய தூதர் சொல்கிறார், இதை விட இல்லை உலகம் பெரியது என்று எவர்கள் இறைவேதத்தை விட்டுவிட்டு இறைத்தூதரை போதனை விட்டுவிட்டு புறக்கணித்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவன் ஏற்படக்கூடிய கதி என்ன தெரியுமா? அவன் அஅ்ரத ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. அவர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடி. அல்லாஹ் சொல்றான், நீ என்னுடைய அழைப்பை, என்னுடைய கட்டளையை புறக்கணித்தால் உனக்கு ஏற்பட போவது வாழ்க்கையினுடைய நெருக்கடி என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு நஷ்டம் துன்யாவில் ஏற்படுகின்ற கஷ்டம் மட்டுமல்ல, அதை விட மிக கொடூரமானது நாளை மறுமை நாளிலே உன்னை கண் தெரியாதவர் குருடராக இருக்குவேன். கண்ணை எடுத்து விடுவேன். அந்த அடியான் மறுமையிலே கதறுவான், யா ரப்பி இறைவா, நீ அஹ்சனத்தனி அஅமா, ஏன் என்னை கண் தெரியாதவனாக இருக்கிறாய்? எனக்கு தான் கண் கொடுத்திருந்தாயே, உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்தேன், அற்புதங்களை பார்த்தேன், மனை மக்களை பார்த்தேன், பிள்ளைகளை பார்த்தேன், இன்பங்களை பார்த்தேன். யா அல்லாஹ், ஏன் என்னுடைய குருடனாக இருக்கிறாய்? அல்லாஹ் சொல்வான், கதாலி கதல் தாயாருனா, என்னுடைய இறைவசனங்கள் வந்தன, என்னுடைய போதனைகள் வந்தது, என்னுடைய எச்சரிக்கை தூதர்கள் வந்தார்கள், குர்ஆன் பேசியது, நபிமொழிகள் பேசின, அவைகளை உலக வாழ்க்கையை மறந்தாய். எனவேதான் உலக வாழ்க்கையை அதை பெரியதாக நினைப்பதன் காரணமாக இன்றைய தினம் உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக இறை கடலைகளை, இறை உபதேசங்களை புறக்கணிப்பவர்களுடைய, உதாசீனப்படுத்துபவர்களுடைய வறுமையுடைய நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரே, உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்ப காலங்கள் இறைவனை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். எனவே இறைவன் கொடுத்த அந்த அற்புதங்களை, நிஅமத்துகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வறுமை எல்லோரிடத்திலும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்தான கேள்விகள் இருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா நிஅமத்துகளுக்கும் அல்லாஹ் வறுமையிலே விசாரிப்பார். எந்த ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் நம்மகிட்ட எதுவுமே அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லாம இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்றவர்கள் தான். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெறாதவர்கள் பூமியில் யாருமே கிடையாது. எல்லா நிஅமத் அடைந்து நாம் நாளை வறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்றார் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவேதான் நீங்கள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா. நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹ் கேட்பான், உனக்கு 60 ஆண்டு காலம் கொடுத்து, 40 ஆண்டு காலம் கொடுத்து, 30 ஆண்டு காலங்கள் கொடுத்து, நீ காலங்களை எப்படி கழித்தாய்? அல்லாஹ்வை படைத்து உன்னை நாளை மறுமையுடைய கேள்வி. வாழ்க்கை கொடுத்தா, உலகத்துல மனைவி கொடுத்தா, பிள்ளைகளை கொடுத்தா, சொத்தை கொடுத்தா, இன்பங்களை கொடுத்தா, உலகத்துல வாழக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் கொடுத்தா, வாழ வைத்தவன் இறைவன் தான். அந்த இறைவன் நாளை மறுமையின் இடத்தில் கேட்பான். சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? உங்களுடைய வாழ்க்கையை பற்றி மற்றவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய இளமை காலம் எப்படி கழித்தாய்? உங்களுடைய இளமை காலம் எப்படி சென்றது? உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் தஆலா எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், தெளிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்பான் என்பதை ஏன் இறுதி தூதர் சொல்கிறார் என்றால், மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவன் நாளைக்கு வருவதை கேட்பான் என்ற இறையச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதனுடைய கால அவகாசம், இந்த மனிதனுடைய கால அவகாச வயது எத்தனை என்பதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு وقال رسول الله صلى الله عليه وسلم اعمار امتي ما بين 60 الى 70 اقلهم يجوز ذلك رواه مسلم. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார், அஅமார் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்கின்ற மக்களுடைய கால அவகாசம் தவணை எவ்வளவு காலம் தெரியுமா? 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உம்மத்திலே கொடுக்கப்பட்ட வாழ்நாளுடைய அதிகாரம் பெற்றவர்களுக்கு எவ்வளவு காலம்? 60 வயதில் இருந்து 70 வயது வரை தான். அந்த 70 தாண்டுவது மிக குறைவானதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். நாம் எல்லாம் உலகத்தை பார்க்கிறோம். 60 வயது 70 வயது வரும்பொழுது நமக்கு மரணம் உண்டு என்பதை இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு காலத்தை நீங்க வாழ போறீங்க, ஏன் இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க? இருக்கிற அந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை இறை பொருத்தத்தை தேடி அடைய வேண்டும், விவாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு வயது நம்மளோடு இருந்திருப்பார், 40 வயது ஆயிருக்கும், 48 வயது ஆயிருக்கும். அவருக்கு உலகத்தினுடைய அடையாளங்களை பார்க்கணும். உணவிலே அடையாளங்கள், சரியான உண்ண முடியாது, சரியான தண்ணீரை குடிக்க முடியாது, சரியான உணவுகளை அடைய முடியாது, அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, எல்லாம் இருந்து அவர்களால் சாப்பிட முடியாது, நடையை மாற்றம், பலகீனம் ஏற்படுகிறது, உடலே பலகீனம், தன்னுடைய உடல் தோளிலே பலகீனம், இப்படி எல்லாம் மனிதன் எல்லா பலகீனத்தையும் பார்க்கிறான். ஆனால் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இபாதத்தின் பக்கம் வயது ஆக ஆக நமக்கு மௌத்துடைய நாள் நெருங்குகிறது என்று அவர் உணர்ந்தாலும் படைத்தவரின் பற்றி திரும்புவதில்லை, படைத்தவருடைய கட்டளையை பெரியதாக நினைப்பதில்லை. அல்லாஹ் அதனை நினைவூட்டி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு வயது 40 இருந்து 60 இருந்து 70 வரைக்கும் தான். எனவே ஏன் இது சொல்லப்பட்டது என்றால், ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு காலங்களை கொடுக்கும் பொழுது நாம் இறை பொருத்தத்தோடு, இறை நிம்மதியோடும் இறைவனுடைய இபாதத்திலே கிடைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயது அல்லாஹ்வுடைய தூதர் 40 ஆரம்பிச்சாங்க, நுபுவத்து கிடைத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல போர்க்களத்தை சந்தித்தார்கள், பல போர் தளபதிகளாக நின்றார்கள், இறை மார்க்கத்திற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், பல சிரமங்களை பட்டார்கள், ஓது போர்களும் பத்ர் போர்களும், இப்படியான பல தவறுகளை அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். அந்த காலங்களை எவ்வாறு அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக பயன்படுத்தினார்கள். தன்னுடைய மரண படுக்கை 23வது வயது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையை கடக்கும் பொழுது மரண நேரத்தில் பள்ளிக்கு வர முடியாமல் தவிர்த்து கிடக்கிறார்கள், மயக்கம் உற்று கிடக்கிறார்கள், தலைவலி தாங்க முடியவில்லை. மரணத்திற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லை மஸ்ஜித் நபவியின் நிலை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு மிக நெருக்கமாக, ஒரு அடி வைத்தால் உள்ளே வந்து விடலாம், அவ்வளவு நெருக்கமாக இருந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு வர முடியாமல் தவிர்க்கின்ற நேரத்தில் இரு தோழர்களுடைய தோள்புஜத்தில் கையை போட்டுக் கொண்டு இழுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்கு வந்து தொழ வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு துடித்தார்கள், இபாதத்திலே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவருடைய மரண நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகள் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகை தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கதறினார். 23 வயது கடந்து தன்னை இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது கூட இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டார்கள். இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய 60-70 வயது அடையக்கூடிய சகோதரர்களுடைய காலங்களை அடைவதற்கு போது உங்களுடைய இபாதத்தில் உறுதியாக நின்று கொள்ளுங்கள், தடுமாறி போய்விடாதீர்கள். நாட்கள் கடக்க நமக்கு மரணம் நெருங்கிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு குர்ஆன் ஹதீஸும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ் அவர்கள் கிதாபிலே பதிவு செய்யப்படுது. அதில் ஒரு ஹதீஸை போல ஒரு பாவம் மன் பலக 60 சன ஃபகத் ஆதர அல்லாஹ் இலைஹி ஃபி அம்ரி,
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ பதிவு வைக்கிறாங்க. இப்படி ஒரு பாவம் போடுறாங்க. என்ன பாவம்? மன் பலக 60 சனா, எவர் ஒருவர் 60 வயதை அடைந்து விடுகிறாரோ, 60 வயது அடையக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்து விடுகிறதோ, ஃபக்கத் அஅதல்லாஹு இலைஹி பில் உம்ரி, அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சாக்கு போக்கை சொல்வதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது வயசு வந்து வந்துட்டோம், நாளை வறுமையில் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. எனக்கு மார்க்கம் தெரியல, குர்ஆன் தெரியல, ஹதீஸ் தெரியல, எனக்கு விளக்கம் கிடைக்கல, யாரையும் பார்க்கல, தொழுகை தெரியல, நோன்பு தெரியல, ஜகாத் தெரியல, ஹஜ் தெரியல, குர்ஆன் தெரியல, எதுவும் சொல்ல முடியாது. எந்த சாக்கும் 60 வயது அடைந்தவர்களுக்கு சொல்ல இயலாது என்று அடித்து அதனுடைய வாசல் துன்யாவிலே அடைக்கப்பட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 வயது அடையக்கூடிய மக்களுக்கு தெளிவாக உணர்த்தி காட்டியிருக்கிறார். பார்த்தவர்களே, அப்படி சொல்ல முடியாது. அந்த அவாத அந்த ஹதீஸுடைய துவக்கத்துல புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹதீஸையும் போட்டு பாடமாக எடுத்து சொல்கிறார்கள். மன் அஅதல்லாஹ், எவர் ஒருவர் மன் அஅதல்லாஹ் இலா இம்ரஹீம் அக்ஸர அஜ்ருஹு ஃபக்கத் அஅதல்லாஹ், எவர் ஒருவர் அல்லாஹ் தஆலா கத்தாப லஹீன சனதி 60 சனா, 60 ஆண்டுகள் வாழக்கூடிய நசீபை யாருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறானோ அப்படிப்பட்டவர்கள் சொல்கின்ற காரணம் சாக்கு போக்குகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னார். அவர்கள் வயது நமக்கு அடைய போகுது, 45 வயசு அடைஞ்சிட்டோம், 50 வயசு அடைஞ்சிட்டோம், மரணத்தினுடைய நெருக்கம் நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்மளோடு இருந்தவர் நேற்று இல்லை, நேற்று இருந்தவர் இன்று இல்லை, பலகீனம் ஏற்படுகிறது, நம்மிடத்தில் பலகீனம் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக தெளிவாட்டுகிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு வைக்கும் பொழுது திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அதற்கு சம்பந்தப்படுத்தி ஒரு வசனத்தையே கொண்டு வந்திருக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் எப்போ ஒரு ஆயத்துக்கு ஹதீஸ்களை சொல்லும் பொழுது குர்ஆனோட இணைத்து சொல்லுவாங்க, குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுவாங்க. அவ்வளவு விஷயங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. புகாரி இமாம் மாற்றமா சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு ஹதீஸ்க்கு தேவைப்பட்ட விஷயம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு வைத்து அல்லாஹ்வுடைய இறை வசனத்தினுடைய ஒன்றை பதிவு வைக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹுடைய வசனம் 35வது சூராவினுடைய 37வது வசனம். அவலம் நுஅம்மிருக்கும் ஃபீமா ததக்கர ஃபமன் ததக்கர வஜாஅக்கும் நதீர் என்ற இறை வசனத்தை அங்கே பதிவு வைக்கிறார். என்ன இறை வசனம்? அவலம் நுஅம்மிருக்கும், உங்களுக்கு ஃபீமா ததக்கர மன் ததக்கர, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரே வசனத்தை ஓதி காட்டுறாங்க, அந்த இறை வசனத்தை பதிவு வைக்கிறாங்க. அவலம் நுஅம்மிருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு துன்யாவில வாழக்கூடிய நசீபை கொடுக்கலையா, ஒரு உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய கால அவகாசத்தை, படிப்பினை பெறக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து ஒரு நெடுங்கால ஒரு 60 ஆண்டு காலங்கள் வாழக்கூடிய காலத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். வஜாஅக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் வந்தார். புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த நதீருக்கு விளக்கம் கொடுக்கும்போது அஷேக் நதீர் என்ன எச்சரிக்கை? வயதான காலம், நல்லாத வயது, உங்களுக்கு வயது தாண்டிக்கிட்டே போல அது ஒரு எச்சரிக்கை. உங்களுக்கு நமக்கு மரணம் வரப்போகுது, மௌத்தாயிடுவோம், மௌத்துக்கு பின்னாடி நமக்கு என்ன தேவை அல்லாஹ் என்ன கேட்பான். நம்ம அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி பயணிக்கணும், குர்ஆனை ஓதணும், நபிபடிபடி நடக்கணும், வாழ்க்கை சட்டத்தோட நடக்கணும். உலக மனிதனுடைய திருப்தியை விட அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தேவை. அதற்கு முயற்சி செய்யணும், அதற்கு பாடுபடணும், அதற்கு நேரங்களை செலவழிக்கணும் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஜாஅக்கும் நதீர் என்றால் உங்களுக்கு எச்சரிக்கக்கூடியவர் யார்? உங்களுக்கு வந்திருக்கிற அந்த வயோதிகம் இருக்கிறது, உங்களை எச்சரிக்கிறது. மௌத் வரப்போகுது, உங்களுடைய தோழர் போயிட்டார், உங்களுடைய நண்பர் போயிட்டார், உங்களுடைய குடும்பத்தில் உட்கார் உறவினர் போயிட்டார், அடுத்த கட்ட நீங்க அது என்ன? உங்கள் இபாதத்தை பக்கம் திரும்புங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓடுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்க, தொழுகையுடைய முக்கியத்துவம் கொடுங்க, தொழுகையுடைய அவசியத்தை புரியுங்க, இபாதத்தை விட வேறொரு வேலை எனக்கு பெரியதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு முடிவை எடுங்கள் என்று அழகாக திருமறை குர்ஆனே இந்த வசனத்தை அந்த ஹதீஸுக்கு ஒப்பாக அல்லாஹ் அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஆயத்தை பதிவு வைக்கிறார். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி காட்டுற மறுமையுடைய நிலை என்ன? ஒரு யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அஸ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைர அல்லதி குன்னா நஅமல், மறுமை நாளிலே நரகத்திலிருந்து கதறுவார்கள், எங்கள் நீங்க வெளியாக்கிறீங்க, ரப்பனா அக்ரிஜ்னா வெளியாக்கிறீங்க, நஅமல் சாலிஹன் வேலையை தாங்க முடியாம நாங்க போய் நல்ல அமல் செய்யறோம், கைர அல்லதி குன்னா நஅமல் ஃபீ, இந்த உலகத்தை எதை செய்யாம விட்டுட்டு வந்தோமோ, எந்த கடமையை உதாசீனப்படுத்தினோமோ, எந்த வேதத்தை கண்டுகொள்ளாம இருந்தோமோ, எந்த வாழ்க்கை சட்டத்தை பெரியதை விட உலகத்தினுடைய மனிதனுடைய திருப்தி பெரியது என்று நினைத்து ஆடி ஓடி கொண்டிருந்தோம், யா அல்லாஹ் என்னை விட்டுறா அல்லாஹ், போய் நஅமல் சாலிஹன் கைர குன்னா நஅமல் லதி, நீ விட்டு வந்தது போய் செஞ்சுட்டு வந்துறோம் என்று கதறுவார்கள். அங்கே அப்பதான் அல்லாஹ் கேட்பான், அங்கதான் அப்ப கேள்வி கேட்கப்படும். அவலம் நுஅம்மிருக்கும் ஃபீமா மா ததக்கர ஃபீ மமன் ததக்கர, உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படவில்லையா, வாழ்க்கை கிடைக்கலையா, 40 வருஷம் 60 வருஷம் வரை குறைகள், குற்றச்சாட்டுகள், காரணங்கள், சாக்கு போக்குகள் எல்லாம் சொல்ல முடியாது என்பதற்கு தான் இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் உங்களுக்கு கொடுத்தோம் என்று அங்கே மறுமையிலே கேட்கப்படும். பதூகு, இந்த
நரக வேதனையை சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த உதவியாளர்களும் அங்கே கிடைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனில் இருந்து அங்கு கூறப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். இதான் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹதீஸுக்கு விளக்கமான இறைவசனத்தை பதிவு செய்து நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 60 வயது என்பது அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற பொழுது அதனுடைய வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை போல் இறை திக்குகளோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். இறை கடமையை நோக்கி பயணிக்க வேண்டும். இறைவன் கொடுக்கிற இந்த கால அவகாசம் என்பது நாளை மறுமையில் நீங்கள் இங்கே இருந்து தௌபா செய்யணும். தௌபாவுடைய அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்டுள்ளது. 60 வயசு வந்துச்சுன்னா எதுவுமே நாளை போனிக்க முடியாது, எதுவுமே சொல்ல இயலாது. எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. எந்த காரணங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்கள், இந்த வயதுகள், இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் 40 தாண்ட நம்மளே பார்க்கிறோம். 40 தாண்டினா மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆயில் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தெளிவா இருக்கிறோம். அது சாப்பிட வாயை கட்டணும் அப்படின்னு பேசுறோம். இது என்ன அடையாளம்? அடுத்த கட்ட நமக்கு மரணம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஆனா இதனால நம்ம என்ன செய்யணும்? படிப்பின நமக்கு தொழுகைக்கு போறது, குர்ஆனை ஓதுறது, நபிவழி நடக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பேச்சை கேட்கிறது, மார்க்க சட்டப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டியது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையான உயரமானது, அல்லாஹ்வுடைய திக்ர் உருவானது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத் சொல்வது மிக முக்கியமான அம்சமாச்சு என்ற சிந்தனையில் திருப்பப்பட வேண்டும். ஆனா அதை நினைக்கிறோம், நம்ம எதை மட்டும் நினைக்கிறோம்? நமக்கு 40 தாண்டி போச்சு, 50 தாண்டி போச்சு, வாயை கட்டணும், ஆயில் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடணும், இப்படியாக உலகத்தை நோக்கி வைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் என்ன? உன்னுடைய வயதை கடக்கும் பொழுது தோழருக்கு ஏற்படுகிற சோதனையை பார்த்து நீ படிப்பினை பெற உனக்கு வருகிறது. அதனால் அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜாஅக்கும் நதீர் என்பது உங்களுக்கு எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அடுத்த கட்டம் வரணும். அதுக்கு பின்னால் இல்லை என்ன? அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வர்ண நேரத்தை நிறுத்தி நமக்கு தெளிவெடுத்திருக்கிறார் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த காலங்களை இறைவன் விரும்புகின்ற விதத்தில் நாம் செலவழிக்க வேண்டும். பொருத்தத்திற்காக அமல்களை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இறை மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இவ்வளவு விஷயங்கள், பிரார்த்தனைகள் நமக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி காலம் வரை தஹஜ்ஜுடைய தொழுகை விடாமல் பரலான தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி வரை தஹஜ்ஜுடைய தொழுகையை முக்கியத்துவம் கொடுத்து தொழுது தன்னுடைய வாழ்நாளை முடித்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு 40 வயதை தாண்டி 60 பாக்கியத்தை கொடுக்கும் பொழுது இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விவரித்து கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இதனுடைய நோக்கம் என்ன? நாம் இபாதத்தின் பக்கம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கடமை நோக்கி நிற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உலகத்தாருடைய மனிதர்களுடைய திருப்பொருத்தத்தை தேடி அடைவதனால் நாளை மறுமையில் எந்த பலனும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா? இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இது அல்லாஹ் விரும்புகிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் செய்ய தயார் என்ற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா 40 60 வயதை கொடுக்கின்ற போது உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் பதிவாக்கப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கை நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்ற பொழுது இறை மார்க்கத்தின் பக்கம், கட்டளையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். உலக வாழ்க்கையில் இறை இபாதத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிய வேண்டும், உணர வேண்டும். உலக வாழ்க்கை மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், தஆவலல் துர்ரி வ தஆவலல் துர்ரி வ தக்வா, ஒருவருக்கு ஒரு நன்மையிலும் இதயத்திலும் உதவி செய்து கொள்ளுங்கள். அதை நாம் முந்திக் கொள்ள வேண்டும், போட்டி போட வேண்டும். நன்மையை அடைவதிலே, திரு பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதிலே ஒரு சகோதரர் 40 50 வயது தாண்டி அவருக்கு விலகினப்பட்டு விட்டார். நம் கண் முன்னால் பாருங்கள், நம்மோட இருந்தவர், நம்மோட படித்தவர், நம்முடைய கிளாஸ்மேட், அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அடுத்து நமக்கு தான் என்ற அந்த மனநிலை திரும்பி இறைவனுடைய வேத வசனங்களின் பக்கம், இறை கட்டளையின் பக்கம் திரும்புவதிலே உணர்ச்சி பூர்வமான மறுமையுடைய வாழ்க்கையை வெற்றி செய்வதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அமல்களை புரிந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற காலங்களில் இறைவனுடைய கட்டளையை விதித்துவதனுடைய போதனையை உணர்ந்து புரிந்து வாழ்க்கையை செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவாராக. ஆமீன். வாஹ் Alhamdulillah wahda, salatu wassalamu ala man la nabiyya ba'da wa ala alihi wa sahbihi ajma'in. Jadi diberi Allah Subhanahu wa ta'ala di Al-Qur'an மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வறுமை வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தரத்திற்காக எல்லா வகையான விஷயங்களையும்
அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகிறார். உலகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் பிறருக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் வரும்பொழுது அந்த பிறருக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவர் ஒருவர் பிறருக்காக கஷ்டத்தை போக்குகிறாரோ உதவி செய்கிறாரோ அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வார், அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை போக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். பிறருக்கு சோதனைகள் கஷ்டங்கள் ஏற்படும் நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். பலஸ்தீனில் எத்தனை குழந்தைகள் அநியாயமாக பெரியவர்கள் மஸ்ஜிதுகள் விடுதிகள் அழைக்க எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இருந்த அளவிற்கு அவர்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தகி தஅவத்தில் மதுலூம் பாதிக்கப்பட்டவருடைய துஆவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் வரைச பைனா பைனல் ஹிஜாப் அவருக்கு துஆவுக்கு மத்தியில் அல்லாஹ் வட்டியிலே எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அநியாயமாக ஒரு உயிர் கொல்லப்படுகிறது, அநியாயமாக உயிர்கள் சேதமாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கத்தல நஃப்ஸன் முஹாயிதன் எவர் ஒருவர் வேண்டுமென்றே அநியாயமாக ஒரு கொலை செய்கின்றானோ லம் யரிஹ ராஹித்துல் ஜன்னah சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவனால் நுகர முடியாது. இன்ன ரீஹ அந்த சொர்க்கத்தினுடைய வாடை இருக்கிறது மஸீரத்துல் 40 சனா 40 ஆண்டு காலங்கள் தொலைதூரத்துக்கு செல்லக்கூடிய அளவிற்கு அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணம் இருக்குமா? அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நறுமணத்தினுடைய வாசனையை அநியாயமாக ஒருவர் ஒரு கொலையை செய்வார் என்று சொன்னால் அவர் மறுமையினுடைய சொர்க்கத்தினுடைய அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை கூட 40 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாசனை வந்தால் அதை நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நபியாரே, அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை ஏற்கக்கூடியவனாக இருக்கிற நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களுக்காக மக்களுக்காக நாம் துஆ செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா புரிவானாக. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.